அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சர்வ ஏகாதேசி. தை மாதத்தில் அதுவும் நமக்கு குரு வாரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசியானது நம்முடைய வாழ்க்கையில் ராஜயோகத்தை தேடித்தரக்கூடிய ஜெய ஏகாதேசின்னு அழைக்கப்படுது. பெருமாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கும் நம்முடைய புண்ணிய பாவ கணக்குகள் எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் கெட்ட கருமாக்கள்லாம் இருக்குன்னா அந்த கெட்ட கருமாக்களை கரைக்கக்கூடிய சக்தி இது மாதிரியான ஏகாதேசி நாளில் நம்ம பெருமாளுடைய நாமத்தை சேவித்தாலே போதும் நமக்கு அவ்வளவு ஒரு புண்ணியங்கள் மோட்சங்கள் கிட்டுங்கிறது தாங்க ஐதீகம். அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இது அற்புதமான ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க. இன்றைக்கி உங்கள் வீடுகளில் பூஜைகளில் தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம், இந்த ஒரு மந்திரம் அதுவும் இன்றைக்கி வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால குரு வாரத்தோடு வந்திருக்கிறதுனால அந்த குரு அருளோடும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாம் நடக்கணும், செல்வ செழிப்பாகணும், ஒருத்தருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து அப்படி எல்லாமே ஒரு ராஜயோகம் தேடி வருவதற்கு சக்தி வாய்ந்த இந்த பெருமாளுடைய மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திர பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே நமக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து ஏகாதசி தீதி வந்துச்சுன்னா அதை நம்ம குபேர ஏகாதசின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி பெருமாளுடைய வழிபாட்டுக்கு நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா பெருமாள் தான் ரொம்ப ரொம்ப ஒரு பணக்கார சாமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த தெய்வத்தை வணங்கினாலே போதும் மகாலட்சுமியும் கூடவே இருந்து அருள் பாலிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தில் தான் பெருமாளை வணங்க வணங்க நம்முடைய பண கஷ்டங்கள் தீருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இந்த வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த தை மாத வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசிக்கு ஜெய ஏகாதேசி, ஒரு ராஜ ஏகாதசி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. ஏன்னா ராஜ யோகத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம செய்யணும். அதாவது உங்களால் முடிந்த ஒரு தான தர்மங்கள் நம்ம இது மாதிரி நம்ம செஞ்சிட்டோன்னா வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறைங்கிற ஒரு பேச்சுக்கு என்றைக்குமே இடமே இருக்காது. நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், பணம் எங்ககிட்ட செய்கிறதே இல்லை, வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, முன்னேற்றங்கள் வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தானம் அடுத்தவங்களுக்கு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக பெருமாளுடைய அந்த செல்வ செழிப்பு கடாட்டம் எல்லாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வருங்க. முதலாவதாக நமக்கு எள், இந்த தை மாதத்தில் எள் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இந்த எள் இன்றைக்கி தானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் கர்மாக்களை எல்லாம் நமக்கு கரைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காக்கோ எதுக்காச்சும் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பறவைகளுக்கு அதில் ஒரு பிடி சாதத்தில் கொஞ்சமாக எள் கலந்து கூட நீங்கள் இன்றைக்கி கொடுக்கலாம். இல்லாட்டி ஏதாவது எள் உருண்டைகள் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தானம் பண்ண புண்ணிய பலன் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி கோவிலுக்கு நிறைய பேர் போவோம். அப்படி கோவிலுக்கு போகிறப்ப நெய் நம்ம சுவாமிக்கு கொடுக்கறது, நெய் தீபங்கள் ஏற்றுறது, அப்படி இல்லாட்டி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் நம்ம சுவாமி ரூமில் ஒரு நெய் தீபம் ஏற்றினாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் அந்த வறுமை இது எல்லாமே போய் நல்லபடியான ஒரு சுபிக்ஷத்தை கொண்டு வரும் ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி அரிசி அல்லாத பிற தானியங்களை நம்ம தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதாவது ஒரு காக்காக்கு நமக்கு மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் என்ன முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தானிய பொருட்கள், பருப்பு, திணை, ஏதாச்சும் கேழ்வரகு ஏதாச்சும் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் நிறைய தானிய பொருட்கள் வச்சுருப்போம். அதில் ஏதாவது ஒரு தானியத்தை இன்றைக்கி நீங்கள் ஒரு தானம் பண்ணி பாருங்கள். நமக்கு உணவு பற்றாக்குறைங்கிறது நமக்கு வருடம் முழுவதும் இல்லை, ஜென்மம் முழுவதுமே இருக்காது. அடுத்ததாக பெருமாளுக்கு இப்படி பூஜைகள்லாம் பண்ணுறப்ப மஞ்சள் நிறத்தினால் ஆன ஆடை ஏதாவது நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு இல்லாட்டி பூக்கள் மஞ்சள் பூக்கள் வச்சு சுவாமிக்கு வைக்கிறது, அப்படி நம்ம செய்யறதன் மூலமாக நம்ம செய்கின்ற அந்த தொழில் வியாபாரத்தில் நல்லபடியான ஒரு லாபம், வெற்றிகள் இது எல்லாமே கிடைக்கும். அடுத்ததாக ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள், ஒரு பழங்கள் அது இன்றைக்கி நம்ம தானம் பண்ணணும்னா நமக்கு பணவரவுகள் ஏதாச்சும் பிளாக்ஸ் இருக்குன்னா அந்த தடைப்பட்ட பணவரவுகள் எல்லாமே சீராக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு இனிப்பு பொருள் தானத்துக்கு இருக்குது. அதனால் இதில் உங்களால் என்ன முடியுதோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சால் கூட போதுங்க. பெருமாளுடைய அனுகிரகம், மகாலட்சுமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைக்கி மாலை நேரம் மறக்காமல் துளசிக்கு உங்கள் வீட்டில்
துளசி மாடமோ துளசி குட்டியோ ஒரு தொட்டி இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த துளசி செடிக்கு வந்து ஒரே ஒரு தீபம் நீங்கள் இன்றைக்கி மாலை நேரத்தில் ஏற்றி நம்ம சேவிச்சாலே போதும், மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு தொடர்ந்து வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம சுவாமி ரூமில் துளசி இலைகள் வந்து இன்றைக்கி சமர்ப்பிக்கிறது விசேஷம். ஆனால் ஏகாதேசி இது மாதிரி நாட்களில் வந்து துளசி செடியிலேருந்து நம்ம பறிக்கக்கூடாது. நீங்கள் வந்து கடையில் ஏதாச்சும் வாங்கி ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாய்க்கு துளசி வாங்கி நீங்கள் சுவாமிக்கு வைக்கலாம். அதே மாதிரி சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தை இன்றைய நாள் நம்ம சொல்லி வழிபடுவதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், நமக்கு நல்லபடியான ஒரு உயர்வுகள், வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட உயர்வுன்னு இருக்குது பார்த்திங்களா, அப்படி எல்லா வகையிலையுமே நல்லபடியான உயர்வு, ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய அற்புதமான விஷ்ணுவுடைய ஒரு மந்திரம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் புண்டரீகாக்ஷ மங்களாய தனோஹரி. ஓம் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் புண்டரீகாக்ஷ மங்களாய தனோஹரி. இந்த சக்தி வாய்ந்த மந்திரமானது நமக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் மங்களத்தையும் செல்வ செழிப்பையும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷ்ணு பகவானுடைய மந்திரங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்களம் பகவான் விஷ்ணு அப்படின்னா விஷ்ணு பகவானுக்கு மங்களம் உண்டாகட்டும். மங்களம் கருடத்வஜ, கருடனை தன் கொடியில் கொண்டவருக்கு மங்களம் உண்டாகட்டும். மங்களம் புண்டரீகாக்ஷ, தாமரை போன்ற கண்களை உடையவருக்கு மங்களம் உண்டாகட்டும். மங்களாய தனோஹரி, அதாவது மங்களத்தை தரும் ஹரிக்கு மங்களம் உண்டாகட்டும். இந்த மங்களங்கள் பாடுகின்ற இந்த அற்புதமான ஒரு பாடல் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மங்களங்கள், நமக்கு நிறைய விஷயங்கள் மங்கள விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா. ஒரு செல்வம், பெயர், புகழ், அந்தஸ்து, குடும்ப முன்னேற்றம், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே மங்கள விஷயங்கள் தான். இப்படிப்பட்ட எல்லா மங்களத்தையும் தரக்கூடிய இந்த அற்புதமான பெருமாளுடைய இந்த ஒரு மந்திரத்தை இன்னைக்கு பூஜையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு துளசி இலைகள் சமர்ப்பிச்சுட்டு 2 கல்கண்டு மட்டும் சுவாமிக்கு நீங்கள் நிவேதனம் வைக்கலாம். வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான ராஜயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது 3 முறையோ 7 முறையோ 9 முறையோ இல்லாட்டி ஒரே ஒரு முறை நம்ம சொல்லி வழிபட்டால் கூட போதும். நிச்சயமாக பூஜையில் இதை சொல்ல மறக்காதீங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை, பெருமாளுடைய அந்த நாமத்தை பதிவிடுங்க. பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்முடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.